Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 962 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஜோவுங்கிற ஐலாண்ட காட்டுறாங்க. அதான் யானை முதுகு மேல இருக்குமே அந்த ஐலாண்டு. அங்க ஒரு கதை இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மிங்ஸுகளும் லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க கொசுகி சாம்ராய்ஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணா இருப்பாங்கன்னு சபதம் எடுத்திருந்தாங்க, சத்தியம் எடுத்திருந்தாங்க. அதை நம்பி தான் டாக் ஸ்டோம், கேட் வைப்பர்னு எல்லாருமே நம்பி அங்க போனாங்க. ஆனா கடைசியில போன எபிசோடு என்னாச்சு? கூட்டம் கூடி மண்டையிலே 4 போடு போட்டு கூட அந்த கவர்மெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு கெட்டி தொங்க விட்டுட்டானுங்க. எல்லாம் ஆலியா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நம்பி இங்க வந்தானுங்க. ஆனா கடைசியில இப்படி பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்க்கல. இங்க வந்திருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டோம், இனிமேட்டு நீங்களும் நாங்களும் எதிரிங்கடா அப்படி இப்படின்னு காட்டு கத்துவாங்க. அவனுங்க பார்த்துட்டு கேட் மான்ஸ்டரு, டாக் மான்ஸ்டரு, கப்பா என்ன இதுங்கெல்லாம் இங்க வருதுங்க, இந்த பீச்சுக்கு ஏதாச்சும் சாபகீமா வந்துருச்சா, இதுக்கு மேல வேலைக்காகாது, இதுங்களை எரிச்சலான்னு சொல்லி கொளுத்தி விட்டுருவானுங்க. பாவம் சின்ன பயலுக ஹீட்டு தாங்க முடியாம கதறுன்னு கதறுவானுங்க. நல்ல வேலை அந்த நேரம் தான் ஓட நாங்க மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாரு. இப்படி சின்ன பசங்க கத்துற சவுண்ட கேட்டவனே என்ன ஏதுன்னு வந்து பார்த்து செம்மையா கடுப்பாயிருவாரு. ஆட வீணா போனவனுங்களா, இப்படி ஒரு சின்ன பசங்களை கண்ணு முன்னாடி எரிய விட்டு சிரிச்சுக்கிட்டா இருக்கீங்கன்னு அந்த ஆளு பிடிச்ச அத்தாதண்டி மீனை தூக்கி அவனுக்கு மேலேயே வீசுவாரு. பட்டால்னு போய் விழும். தலைவன் கோமணத்தோட இறங்கிட்டாப்ல. அதுலயும் கோமணம் தொலைஞ்சிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு பேர் எழுதி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் வேற லெவல்ல ஹைலைட். அதுக்கப்புறம் மனுஷன் வண்டியா திட்டுவாரு, ஏன்டா விளக்கணைகளா உங்கள மாதிரி ஆளுங்க லுக்குல இல்லன்னா அவங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிஞ்சு நெஞ்சுகளை குடும்பப்படுத்துவீங்க, உங்களை எல்லாம் தோட்ட பக்கத்திலேயே அடிக்கணும்டா கொய்யாலைலான்னு வண்டியா திட்டுவாரு. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவானுங்க. சரிப்பா போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுவான். ஐயோ இறக்கி விட்டு போயா, ஐயோ இங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா இருக்காங்களேன்னு புலம்பி தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஓடன் காப்பாத்திருக்காப்ல, இனி அவரு கூட தானே வருவாங்க. மத்தவங்க மாதிரி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கின்னு பார்த்துட்டு யாரு என்னன்னு விசாரிப்பான். இவங்களும் இனிய ஃபாலோ பண்ணி வந்தவங்க பாரு. இவங்க என்னடானா சாப்பிட்டுக்கிட்டே ஓடன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இவங்க எரிச்சே கொண்டிருப்பாங்க, நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அனிமல்ஸ் பேசுறத கேட்கும் போது கின்னுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஓடன் கிட்ட மிங்ஸ பத்தி ஆல்ரெடி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஓடன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவங்களை காப்பாத்தி இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க நாட்டுல இருக்க அதே சிம்பல் அங்க அவங்களோட ஐலாண்ட்லயுமே இருக்குது. சொல்ல போனா இவங்க எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி. உடனே ஓடணும், சரைட்டு எவ்வளவு சாப்பிடணுமோ நல்லா சாப்பிடுங்க பாரா. அவர் சொன்னாருன்னு ஆர்வத்துல இன்னும் கொஞ்சம் அள்ளி வாயில வைப்பாங்க. சூடு தாங்க முடியல. மெயினா கேட் வைப்பரால உடனே தூக்கி அண்டாவோட ஊட்டிடுவான். ஏன்னா அவனுக்கு டங்க் ரொம்ப சென்சிட்டிவ். கொஞ்சம் சூடு அதிகமா இருந்தா கூட அவ்வளவுதான். உடனே மாத்தி மாத்தி அலப்பற பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே காமெடியா தான் இருக்கும். அந்த டைம் கவர்மெண்ட்ஸோ கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு செம டேஸ்டியா இருக்குன்னு வேற சொல்லுவானா. அவங்க 2 பேரும் மிங்ஸுங்க. ஓகே நீ யாரா புதுசா இருக்க, அவங்களோட சேர்ந்தவங்களான்னு கேட்டா இல்ல, இவங்க வந்து ஷிப் வந்து முங்கிருச்சு, வேற வழி இல்லாம இந்த ஐலாண்ட்ல வந்து சேர்ந்தாங்க. சரி வந்துட்டாங்க, யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்போன்னு பார்த்தா இவங்க ஃபிஷ்மேனுங்கிற காரணத்தாலேயே கல்ல விட்டு அம்பிட்டு பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே நார்மல் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். சோ அப்படி கல்ல கண்டமேனிக்கு விட்டு எரிஞ்சதுல உங்க அம்மாவுக்கு பயங்கரமா காயம் பட்டுருச்சு. பின்ன கல்ல வச்சு மண்டையிலே அடிச்சா ஏகப்பட்ட ரத்தம் லீக் ஆகி செத்து போயிட்டாங்க. ஆனா சாகருக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் எல்லாத்தையுமே எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு நல்ல கப்பாவா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பயலுக்கு வேற வழி இல்லாம அங்க எங்கன்னு ஒளிஞ்சு வாழ்ந்து கையில கிடைக்கிற மிச்ச சொச்சத்தெல்லாம் தின்னுதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ ஓடன் மட்டும் சாப்பாடு கொடுத்து காப்பாத்தலைன்னா டெஃபினட்டா இவனுமே செத்து இருப்பான். அதனால ரொம்ப ரொம்ப நன்றிமான அவருக்கும் சந்தோஷம் தான். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், கீழே கொட்டி இருக்க அந்த சாப்பாடை நான் சாப்பிடட்டுமான்னு வேற கேட்பான். அட கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு புதுசா குக் பண்ணி தரேன், அது கீழே கொட்டிருச்சுலன்னு சொன்னா பரவாயில்ல என்ன இருந்தாலும் அது சாப்பிட்ற ஐட்டம் தானே, நான் சாப்பிட்டுக்கிறேன்பா. இதை கேட்ட உடனே கேட் வைப்பருக்கு ரொம்பவுமே கஷ்டமா போச்சு. பின்ன ஃபுட் அவசரப்பட்டு வேஸ்ட் பண்ணிட்டான்ல, அதனால தானே அவன் கீழே கிடந்ததை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. சோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நானும் இதை சாப்பிட்றேன்ட்டு லபக்குன்னு எடுத்து வாயில வைப்பான். சூடு தாங்க முடியல, மறுபடியும் தொண்டைகளையே கத்திட்டு கிடப்பான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன இந்த கேட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஓடனுக்கு சிரிப்பா வருது. எப்படியே ஒரே என்டர்டைன்மெண்ட் தான் போங்க. இப்போ நார்மல் மக்களை தவிர்த்து புதுசா இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு இல்ல, அதனால அவருக்கு ஆர்வம் தாங்க முடியல. இன்னும் வெளியில என்னென்னலாம் அதிசயங்கள் இருக்குதோ தெரியலையே, அது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும், என்னால வெயிட் பண்ண முடியல பாரு. உடனே டாக் ஸ்டோமும் கேட் வைப்பரும் ஆமா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, சூப்பரா இருக்கும் அப்படி இப்படிம்பானுங்க. அப்படியா சரி நல்லபடியா போயிட்டு வாங்க நீர்வாரு. உடனே 3 பேரும் கடுப்பாயி மூஞ்சா குத்துவானுங்க. யோ எங்களுக்கே போக வேற இடம் இல்லையா, நாங்களும் இங்கதான் இருக்க போறோம்னு ஒரோச்சி வேண்டாம்னு சொல்லியுமே இவருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. மனுஷன் அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது டெஞ்சிரோ வந்து கத்துவான். ஐயோ அறிவு கேட்டவனே, நான் சொல்ல கேட்காம நீங்க அந்த ஒரோச்சிக்கு காசு கொடுத்தீங்களா, அவனே ஒரு கிறுக்கு பையன், அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையானு கேட்பான். என்ன பண்றது பாவம், ஆளு தனி ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான், அதனாலதான் கொடுத்தேன் பாரா. இதெல்லாம் கேட்ட நம்ம ரைஸோ என்ன பண்ணிடுவான், சரி ரைட்டு வேலையை பாத்துருவோன்னு சொல்லி 50 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா
பொறுமையா அசையாம சத்தம் கேட்காம இந்த மாதிரி நடந்து வாங்கன்னு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து கூட்டு போவான். எதுக்குன்னா யாசோய் கிட்ட இருந்து காசு ஆட்டைய போட. என்னதான் இவங்க இப்படி அசைஞ்சு போனாலும் கடைசியில அங்க போய் மாட்டிட்டாங்க. உடனே யாசோய் பார்த்துட்டு எதுக்குறா இந்த காசு ஆட்டைய போட வந்தீங்கன்னு கேட்டா ஓடன் கிட்ட காசு இல்ல, அவரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவருக்காண்டி செத்தவங்களுக்கு கவலை இல்ல, தாராளமா கொன்னுக்க. ஆனா அந்த காசு ஓடன் கிட்ட மட்டும் போய் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷமா செத்துருப்போமே, இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி தேம்பி அழுவானுங்க. யாசோய்க்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. எங்க இருந்து இப்படி ஆளுகளை பிடிச்சான்? எல்லாம் வினோதமான ஆளுகளா இருக்கானுங்க, கிட்டா உயிரை விட்டுருவானுங்க போலயே. சரி இந்த காசை நீங்களே எடுத்துட்டு போங்க நீர்வான். அண்ட் இன்னும் வேற காசு எடுத்து கொடுப்பான். கூட இருக்க அசிஸ்டன்ட், யோ இப்படி அள்ளி கொடுக்குறியே, நம்ம ஹக்குமையோட பினான்ஸ் என்ன ஆகுறது, அப்புறம் எல்லாம் திருவோட தான் ஏந்தணும்னு அதெல்லாம் பாத்துக்கலாம், இந்தாங்க கொண்டு போங்கன்னு அசால்ட் எடுத்து கொடுத்துருவாரு. இப்படி திருட போற இடத்துல மாட்டி கடைசியில ஓனரே காசை கட்டுக்கட்டா எடுத்து கொடுத்தா எப்படி நம்பிக்கை இருக்கும்? டவுட் இருக்குமா இல்லையா? ஏதோ ட்ராப் வைக்கிற, நாங்க நம்ப மாட்டோம் பானுங்க. டேய், நீங்க ஓடன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லையா? அவருக்காக தானே பண்றீங்க, அப்படின்னா இது எடுத்துட்டு போங்கடா. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்களுமே புக்கு அது இதுன்னு வாங்கி கொஞ்சம் ஒழுக்கமா இருக்க கத்துவங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீசெண்டா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே அவனுங்களை பார்த்த மாதிரி ஃபீலிங் ஆகல. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிப்பானுங்க, டீசெண்டா இருக்க ஆரம்பிப்பானுங்க. ஓடன் கிட்டயும் ரொம்ப டீசெண்டா பேசின உடனே அந்த ஆளால நம்ப முடியல, என்ன இவனுங்க திடீர்னு வேற ஆளா மாறிட்டானுங்கன்னு. அட யாசோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் லேண்ட் ஆஃப் ஆனோவுக்கு ஓடன் தான் ஷோகனா வரப்போறான். அப்படி இருக்கும்போது பெஸ்ட் சாமுராய்ஸா இவங்க கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சோ அதுக்கு நீங்க எல்லாம் முதல்ல பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொன்னவன தான் அவங்களுக்குள்ளேயே தனியா வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணி ஓடனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ்வளோ ட்ரைனிங் எடுப்பாங்க. லேண்ட் ஆஃப் ஆனோக்கு கார்டியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆகணும்னா அதுக்கு நிறைய டேலண்ட் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ரைனிங். இந்த மாதிரி இல்லாம நல்லா ஒழுக்கமா நல்லா ஸ்ட்ராங்காவும் ஆயிட்டாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஃப்ளவர் கேபிட்டல்ல மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம். ஏன்னா குறியோட டைமியோ இந்த ஃப்ளவர் கேபிட்டலுக்கு வராராமா. அதான் நம்ம ஓடனு. அதனாலதான் அவரை பார்க்க ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க. ஆனா கிண்டலும் பண்ணுவாங்க. எப்படியும் கூட இருக்கவங்க எல்லாம் கொலகார பயல்களா தான் இருப்பானுங்க. கஜா கன்றாவியா ரவுடிங்க மாதிரி வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா எல்லாம் சும்மா மரணத்தனமா சூப்பரா நீட்டா அப்படியே ஆபீசர்ஸ் மாதிரி வருவாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், நிறைய பேர் மூச்சு விடவே மறந்துட்டாங்களாம். சோ ஓடன் எவ்வளவு பெரிய மாசான ஆளுன்னு காமிச்சிட்டாரு இல்ல. நேரா அவங்க அப்பாட்ட போன உடனே அவரு பாராட்டி தள்ளுவாரு. மகனே, எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்திட்ட, நீ இப்போ ஒரு சிறந்த மனிதன்னு பாராட்டி தள்ளுவாரு. அவரு நான் எங்க மாறினேன், நான் அப்படியே தான் இருக்கேன், என்னைய சுத்தி இருக்கவனுங்க அப்படி ஆக்கிவிட்டானுங்க பாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, நீ இன்னும் அப்படியா இருக்கேன்னு பதறுவாரா. உடனே அவனும் சரி பதறாதீங்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவான். அப்புறம் என்ன ஜாலியா பேசி சிரிப்பாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா ஓடனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவரை பாக்குறதுக்காக அடிச்சு புறந்து வந்திருப்பாரு. நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு. அங்கதான் ஒரோச்சியும் இருக்கான். ஆக்சுவலா ஓடனோட அப்பாவுக்கு ஓடனை கடைசியா இப்பதான் பார்க்க போறோம்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவனை விட்டுருக்க கூட மாட்டாரு. இவன் வேற என்னமோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி குறியோட கடற்கரையை காட்டுறாங்க. அங்க ஒரு கப்பல் கண்ணா பின்னான்னு வந்து கவுந்து கிடக்கும். யாரோட கப்பல்னு பார்த்தா நம்ம ஒயிட் பியர்டோடது. அவங்க கப்பல்ல வச்சிருந்த சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே கொட்டி போச்சு, வீணாயிருச்சு. சோ இவங்களுக்கு சாப்பாடும் சில பல சப்ளைஸும் தேவைப்படுது. அதனால அந்த தீவுகளை போய் அதை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒயிட் பியர்டுக்கு டவுட் ஆகும், என்ன இப்படி ஒரு கடல் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு ஐலாண்டா, என்ன நடக்குதுங்கன்னு அப்படியே பயங்கரமா லுக் விடுவாரு. இவரு தான் நம்ம யங்கான ஒயிட் பியர்டு. ஆளு பத்திங்களா எப்படி இருக்காருன்னு. சரி, இதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோல ஒயிட் பியர்டு என்னென்ன கலவரம் பண்ண போறாருன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.